வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபியை நான் இன்றைக்கி எல்லோ பம்ப்கின் வச்சு செஞ்சுருக்கேன். இதில் சேர்க்குற சுகரை டேரெக்டாக அப்படியே சேர்க்காமல் கொஞ்சம் கேரமலைஸ் செஞ்சு சேர்த்துருக்கேன். அதனால் கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் எல்லாருமே. வாங்க இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நெய் சூடு பண்ணிக்கோங்க. நெய் சூடான பிறகு 1-2 உடைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம ஃபைனலாக தான் சேர்க்க போகிறோம். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா துருவி வச்சுருக்க மஞ்சள் பூசணிக்காவை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1 கப் எடுக்கிறோன்னா 3/4 கப் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 2 கப் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காவை கேரட் துருவோம்ல அதில் துருவி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்களா, முந்திரி பருப்புலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இந்த அளவுக்கு தான் பூசணிக்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பை எடுத்துகிட்டு அதே பேனில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த கலர் இப்படி இருக்குல்ல, இது வதங்கின பிறகு பார்த்திங்க அப்படின்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும், அளவும் நல்லா குறைஞ்சி வரும். இதோட வாசனையும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். டோட்டலாக எனக்கு இது வதங்கி வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அடுப்பை வந்து லோ டு மீடியமில் வச்சு கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது வதங்கும் போது இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அந்த எல்லோ பம்ப்கின்லேயே நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் அதிலே நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இதை துருவிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சில பம்ப்கின் பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பு அதிகமாக இருக்கும். இனிப்பு அதிகம் இருக்குது அப்படின்னா நம்ம சேர்க்குற சுகரோட அளவை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த பம்ப்கினை பொறுத்த வரைக்கும் 2 கப் எடுக்கிறோம் அப்படின்னா 1 கப் அளவுக்கு கரெக்டாகவே இருக்கும். ரொம்ப அதிகம் சேர்த்திங்க அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். டோட்டலாக இந்த ரெசிபிக்கு 1/4 கப் அளவுக்கு நெய் போதும். அடுப்பை நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இது இன்னொரு முறையில் கூட செய்யலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு டேரெக்டாக சுகர் சேர்த்து கூட நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வேறு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நான் செஞ்சுருக்க மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா சுகரை தனியாக கேரமலைஸ் செஞ்சுட்டு வதக்கி வச்சுருக்க மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்து குக் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். டோட்டலாக இது குக்காகி வரத்துக்கு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா அதோட அளவு நல்லா குறைஞ்சிட்டு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். நல்ல ஒரு ஃப்ளேவரான ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா தான் நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லைனா சுகரை ஃபஸ்ட்டே பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு அது இறுகுன மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் இதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு இன்னொரு பேனில் நீங்கள் சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்களா நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு சுருங்கி வரணும். இதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். இது குக் ஆனதும் பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து வர ஸ்மெல்லு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். கண்டிப்பாக இதை செஞ்சுட்டு தான் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி அடுப்பில் பேன் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் எப்படி கேரமலைஸ் பண்ணணுங்கிறத ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுப்பை நல்லா லோவில் வச்சுக்கோங்க. சுகர் அதுவே கரைஞ்சிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கணும். டோட்டலாக இதை செய்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, அதனால் சுகர் கருகிடும் அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா அதிலே நல்லா அது கரைஞ்சிட்டு கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஆனால் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் அது கருகின மாதிரி ஆகிடும். ஒரு ஸ்வீட்டோட டேஸ்ட்டையே அதை மாற்றி விட்டுடும். அதனால தான் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நல்லா கட்டிப்படவும் ஆரம்பிக்குது. அது அப்படி தான் வரும். நெக்ஸ்ட்டு அதுவே கரைஞ்சிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். கேரமல் பாப்கார்ன் செய்கிற வீடியோவில் நான் இது டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கோம்ல
மஞ்சள் பூசணிக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா நல்ல தேன் கலர் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் டோட்டலாக ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் 1/4 கப் நெய் இது கண்டிப்பாக போதும். ரொம்ப அதிகம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. பார்த்திங்களா கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா எந்த கலருமே சேர்க்கலாம். அதில் இருக்க கலர்லேயே அது சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்பப்போ நெய் சேர்த்துட்டே இருங்க. நீங்கள் நார்மலாக சுகர் சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி கேரமலைஸ் செய்கிறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி டேட்ஸ் வச்சு சூப்பரான ஒரு ஹல்வா ரெசிபி போட்டிருக்கேன். அதையும் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்களா ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே இந்த நெய்யெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுக்கும்போது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக திராட்சை கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேனில் ஒட்டாமல் ஒன்று போல் கரண்டியில் திரண்டு வரும். அந்த வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். ஊற்றின நெய்யும் லைட்டாக வெளில வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா சூப்பராக ரொம்ப டெலிஷியஸான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஒன்று போல் திரண்டு வந்துச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நம்ம கண்டிப்பாக ரெடியாகி வந்துடும். பார்த்திங்களா பேனில் ஒட்டல கரண்டியோட ஒன்று போல் திரண்டு வருது. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Thanks for watching.